ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் கிரானி சாப்டர் 1. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியம். அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கிரானி மட்டும்தான் இருக்கும், கிராண்ட்பா இருக்க மாட்டான். ஓகே, ப்ளே கொடுத்துக்கலாம். டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு எப்போவுமே ஈஸி தான். மியூசிக் வந்து வேணாம், ஏற்கனவே பயமாக இருக்கும், வேணாம். குவாலிட்டி வந்து ஹைலியாக இருக்கட்டும். ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். இன்னொரு கண்டினியூவும் கொடுத்துக்கலாம். சாரி ஃபார் தி ஆட் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே ஓகே டே 1. இதில் வந்து நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போய்க்கலாம். கிச்சனில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை திறக்கலாம். ஃப்ரிட்ஜை இதுக்குள்ளே ஸ்பெஷல் கீ இருக்குது. ஓகே, இங்கே ஃபோட்டோ தான் இருக்குது, அது நம்மளுக்கு வேணாம். கிரானி வர மாதிரி இருக்குது. ஓகே, ஒளிஞ்சிக்கலாம். இல்லை, வரல கிரானி. இதை திறந்து பார்ப்போம். கண் பாட்டு அதுவும் இப்போதைக்கு வேணாம். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்பெஷல் கீ. கிரானி வருது, கிரானி வருது பாருங்க தரிசனம். ஸ்பெஷல் கீ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இங்கே இன்ஜின் பாட்டு இருக்கு, அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே போய் மேலே போய் அங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிரானி ஃபஸ்ட்டு வர வச்சு நம்ம பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிக்கலாம். இந்த வருது கிரானி, நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிரானி போனதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்துடலாம். இங்கே பேட்ரி இருக்குது. கிரானி இங்கே தேடுது. ஓகே, போனால் நல்லாயிருக்கும். போயிடுச்சு. இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே போய் இந்த பெட்டுக்கு கீழே, இங்கே இது டெஸ்க்கு கீழே ஒளிஞ்சிக்கலாம். இங்கே கிரானி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கிரானி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சீக்கிரமாக போய் இந்த பேட்டரி எங்கே வைக்கணும்னு வச்சிடலாம். இப்போ வருது கிரானி. இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிரானி வருது, ஒளிஞ்சிக்கலாம். சரி, இங்கே சவுண்டு போட்டோம்னா கிரானி இங்கே வந்துடும். இதை போட்டோம்னா சவுண்டு வரும். நீங்கள் போடலாம். சரி, இப்போ கிரானி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகலாம். கிரானி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நான் இங்கே போயிடுச்சுன்னு பார்த்தா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த சவுண்டை போடுவோம். 1 செகண்ட் அடிச்சிருக்கோம். போயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம். இந்த பேட்டரி போய் வச்சிடலாம். இல்லை, பேட்ரி வைக்கிறதுக்கு பதிலாக கிரானி இங்கே லாக் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை லாக் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நிறையா டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கிரானி சத்தம் போட்டிருக்கோம். இங்கே கிரானி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இன்னும் வரல. வருது, அங்கே பாருங்கள், வருது. ஓகே, இப்போ வந்துருச்சு பாருங்கள் கிரானி. ஓகே, அது உள்ளே போட்டோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குது, உள்ளே போக மாட்டேங்குது. நம்ம முன்னாடியே சவுண்டு போட்டோன்னு நினைக்கிறேன். சரி, அது திருப்பி மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சவுண்டு போட்டுக்கலாம். மேலே போயிடுச்சு. இப்போ அந்த பேட்டரி எடுத்து திருப்பி சவுண்டு போட்டுக்கலாம். இப்போ கிரானி கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே கிரானி உள்ளே போயிடுச்சு. சாத்திடலாம். இப்போ
கிராணி மாட்டுச்சு. சாத்துறா சாத்துறா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, தெரியாமல் மாட்டிட்டேன். என்னையே வாடா கதவுல வச்சு சாத்த பார்க்குற, இப்போ உனையே வச்சு சாத்துறான் பாடுறா. ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் இப்படி பண்ணதுக்கு அந்த கிராணி இப்படி பேசுது பாருங்க. பரவாயில்ல, அந்த கிராணிக்கு நம்ம ரிவெஞ்சு கொடுக்குறோம். கிராணி நீ இப்போ பேசினதுக்கு அப்புறமா வருத்தப்படுவ. வருது பாருங்க கிராணிக்கு நல்லா கண்ணு தெரியுதுப்பா உள்ளே இருக்குண்ணா. நம்ம போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இங்கே போகலாம். திருப்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம போகிற சவுண்டெல்லாம் வச்சு வருது. ஓகே இங்கே போகலாம் வருது மறுபடியும். இப்போ நம்ம இந்த சைடு போகலாம். போகுது. இப்போ பாடுறா, உன்னைய வந்து அடிக்க போகிறேன்டா பாடுறா. எது என்னைய நீ அடிக்க போறியா? நான் இப்படி போனால் நீ அப்படி போகிற. நீ என்னைய அடிக்க போறியா? பார்த்தீங்களா கிராணி எப்படி பேசுதுன்னு. இந்த மாதிரி கிராணிங்களெல்லாம் அந்த ரூம்குள்ளே தள்ளி கதவை சாத்தி அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் அந்த கிராணியெல்லாம் சரியாகும். இப்போ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விட்றோம். கிராணியை மட்டையாக்குறோம் பாருங்க. இப்போ இந்த கேஸ்லின் இதுவும் கார் எஸ்கேப் தேவை. இது உள்ளே போட்டுடலாம். இங்கே மறுபடியும் உள்ளே போட்டோம்னா கிராணி உள்ளே தானே வரும். இப்போ அந்த கிராணி மாட்டுச்சு பாருங்கள். இது நம்ம உள்ளே போடலாம். ஓகே இங்கே ஒளிஞ்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக கிராணி மாட்டும் பாருங்கள். கண்டிப்பாக கிராணி இப்போ மாட்டுச்சு. இதோ வருது பாருங்கள். உள்ளே போகுது. மாட்டிடுச்சு கிராணி. ஐயோ சீக்கிரம். இப்போ மாட்டின கிராணி. ஐயோ கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டா, யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன கிராணி என்னை அடிக்க போகிறேன்னு சொன்னேன். கேஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு கத்துற காப்பாற்றுங்கன்னு. இப்போ வந்து அடிச்சு பாரு முடிஞ்சா. இருடா வெளியில வந்து உன்னை அடிக்கிறேன் பாடுறா. 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி வரேன்டா. அது 2 நிமிஷம் கழிச்சு அப்புறமா வரட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். என்ஜின் பாட்டிருக்கு அங்கே பாருங்க. ட்ராப்பு ஒரே செகண்டில் எப்படி தான் அந்த கையில் எதுவுமே இருக்கிறது இல்லை. எப்படி தான் ட்ராப் போடுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ஜின் பாட்டு இங்கே வச்சிடலாம். இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரியும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க கேஸ் பாருங்கள். இங்கேயே வச்சிடலாம். ஓகே நம்மளுக்கு இன்னும் கார் கீ வேணும், ஸ்பார்க் ப்ளக் வேணும், ஃப்ரெஞ்சு வேணும், அதுக்கப்புறம் பேட்லாக் கீயும் வேணும். நிறையா வேணும். பரவாயில்ல பார்ப்போம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. ஓகே இங்கே பார்ப்போம். எதுவும் இல்லை. நம்ம இங்கே திருப்பி இங்கே போயிடலாம். ஓகே கிச்சனில் நம்ம இங்கே பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்ப்போம் இருங்க. பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு ஸ்பெஷல் கீ வேறு இருக்கா. அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இத்தனை தான் யூஸ் பண்ணுறது. இங்கேயும் நம்ம பார்க்கல. இங்கே எல்லாம் இருக்குது. போடு கட்டிங் பிளேயர்ஸ். மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது வேணும், ஹேமர் வேணும். என்ன இருக்குது இங்கே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஹேமருக்கு என்ன பண்ணுறது? ஹேமர் எங்கே வச்சுருப்பாங்க? கீழே. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஐடியா. இந்த பாட்டு எடுத்து மேலே அந்த கட்டையை உடைப்போம்ல, அங்கே அதுக்குள்ளே போட்டோம்னா கிராணி வந்து அதுவே உடச்சிடும். இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு பிளான் கிடைக்கும். உள்ளே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இப்போ கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு 2 தடவை கீழே போடலாம்.
கிராணி ஸ்பான் ஆயிருந்துச்சுன்னா வந்துருக்கோம், பார்ப்போம். இன்னொரு தடவை கீழே போடுவோம், வந்து அடிக்கவா போது அடிச்சிடும். நம்ம இங்கே உக்காந்துக்கலாம். ஜூஜோ கிராணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி இருங்க. எது கட்டிங் பிளேடர்ஸ் வச்சு உள்ளே இருக்கிறத எடுக்க போலியா? அதுக்கு தான்டா ஹேமரை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். முடிஞ்சா கண்டுபிடிச்ச பாடுறேன் ஹேமரை. உன்னால் ஹேமரை கண்டே பிடிக்க முடியாதுடா. எது அப்படியா கிராணி? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ ஏன் எனக்கு உடச்சி தருவ? இப்போ பார், இப்போ இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கலாம். இப்போ கிராணியே வந்து உடச்சி தரும் பாருங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கிராணி வருது வருது வருது. உடன் பிளாங்கால விலகு உடச்சி தள்ளிட்டு போகுது கிராணி. பிளாங்கு கிடச்சிருச்சு. எனக்கு பிளாங்கு வேணும். உடன் பிளாங்க் கிடச்சிருச்சு. என்ன சொல்லிச்சு அந்த கிராணி? ஹேமரை ஒளிச்சு வச்சிருக்கா. எனக்கு இப்போவே கிடச்சிருச்சு கிராணி. இப்போ பாரு, பிளாங்க் வேணும். இதோ பிளாங்க் கிடச்சிருச்சு. பிளாங்கு நீங்கள் போடலாம். என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்களே. என்ன இருக்கு? ஐயோ கிராணி மேலே வருது. கிராணி உள்ள உடஞ்சுக்கலாம். இந்த கிராணி இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி இவன் பிளாங்கை உடச்சான் ஹேமர் இல்லாமல் அப்படின்னு. இன்னுங்க பாப்பாம்மா என்ன யோசிக்குதுன்னு. நான் கீழே வந்தேன், எப்படி அவன் உடைச்சான்? அதான் ஹேமர் தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேனே, எப்படி அவன் உடைச்சான் தெரியலையே. நான் சொன்ன மாதிரி தான் யோசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? மாஸ்டர் மைண்ட். இதெல்லாம் அதுக்கு மூளையே இல்லையே, எப்படி யோசிக்கும்? அதுக்கு மூளை இல்லை, கல் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். 10K அடிக்கணும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா. பண்ணுங்கள் ப்ளீஸ். போய்க்கலாம். என்ன இருக்குங்க? சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீ இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். ஐயோ கிராணி வேறு இப்போ வருமா? சீக்கிரம் பண்ணணும். சேஃப் கீ நம்ம கீழே போட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். கார் கீ தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் கீ இன்னும் தரல. அப்போ நம்ம பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஷோ ஒட்டிகிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த செவத்தில் இவன் வருவான். மண்டேலேயே ஒரே ஹெட்ஷாட். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதெல்லாம் விளையாடுன்னு நினைக்கிறேன். தான் ஒட்டி வந்துடுமே ஒரே டியோ மண்டையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கார் கீ தான் இருக்கும். கார் கீ பாருங்க. இப்போ நான் இங்கே போகிறேன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒளிஞ்சிட்ருக்கோம் பள்ளி மாதிரி. போனோமே ஒரே டம்முன்னு. இங்கே நல்லதாக ஏதாச்சும் இருக்கணும். மாஸ்டர் கீ எதுக்கு? கார் எஸ்கேப்புக்கு. ஸ்க்ரூ ட்ரைவரு நல்லதாக ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். மீட் கொடுத்துருக்கலாம். வெப்பன் கீ கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு கிராணி மண்டையிலே போட்டிருக்கலாம் வெப்பன் கீ எடுத்து. கிராணி இங்கே வருது. ஸ்டார்ட். ஸோ தெரியும், ஏதாச்சும் கீழே போட்டோம்னா வரும். அதுக்கு தான் உள்ளே ஒழிஞ்சேன். ஒளியிலன்னா ஒரே அடி மண்டையில். அதுக்கு தான். என்ன இங்கே தானே சவுண்டு கேட்டுச்சு, வந்து பார்த்தா யாரையும் காணமே. ஏதோ காணாமா? கண்ணு தெரியலன்னு சொல்லணும். காருக்குள்ளேயே இருக்கு. அந்த காரு ஓட்ட காரு. அதுக்குள்ளே இருக்கிறவனே கண்டுபிடிக்க முடியல. நீ எப்படி எல்லாரையும் அடித்த? இதுக்குள்ளே நம்ம அந்த கிராணி லாக் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே தான் போயிருக்கு. இதுக்குள்ளே லாக் பண்ணி விட்டுறலாம். அந்த மாஸ்டருக்கு எடுத்து போட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் அந்த கிராணிக்கு மறுபடியும் மூஞ்சியில் புகையை போட்டு விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வருது விலகுன்னு பாட்டு பாடிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். மாட்டின கிராணி, நீ விலகால இல்லை, உள்ளே போ சீக்கிரம். மாட்டிட்டேன்.
மாட்டிக்கிட்டியா மாட்டிட்டு கிராணி. சரி நம்ம கேஸ்லின்னு ஃபுல் பண்ணலாம். கேஸ்லின் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. எப்படி வெளியில் வந்துச்சது? ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அதுக்குள்ளே பூட்ட முடியுமா? எப்படி ஆச்சு இது? ஒரு தடவை தான் பண்ண முடியும் போல் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரில. நான் அந்த வெப்பனுக்கு ஷார்ட் கன் வச்சு தான் அடி பண்ணதுனால தெரில. விடுங்க, பண்ணலாம். Day 2 நான் பாருங்கள், அந்த கிராணி எங்கே இருந்தாலும் நான் ஹெட் ஷாட் போடுறேன். வெப்பனுக்கு ஷார்ட் கன் ரெடி பண்ணி, ஷார்ட் கன் கூட வேணாம், வெப்பனுக்கு எடுத்து இப்போ பாருங்க கைஸ், ஹெட் ஷாட்டை பாருங்க கைஸ். ஹெட் ஷாட். நான் ஹெட் ஷாட் அடிப்பேன்னு தான் சொன்னேன். யாருக்கு அடிப்பேன் இல்லை யார் அடிக்கணும்னு சொன்னேன்னா அடிச்சிருச்சு. சாரி காய்ஸ், தெரியாமல் கீழேருந்து வந்துருச்சு காய்ஸ். அது நான் இங்கேருந்து எப்போவுமே கீழேருந்து தானே வரும், கீழேருந்து வரும் அப்படின்னு அடைச்சி போனால் இந்த சைட்லேருந்து வந்துருச்சு காய்ஸ். பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ 3 நாள் இருக்குது. 3 நாள் பண்ணலாம். இருங்க, நான் தான் கிராணிக்கு ஹெட் ஷாட் போடுவேன். நீ கிராணி எனக்கு ஹெட் ஷாட்டே போடாது காய்ஸ். இதை ஃபுல் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு வேறு, இந்த கார் பக்கத்தில் போனால் சவுண்டு வேறு கேட்குது. ஓகே கிராணி சீக்கிரம் வாமா, மின்னல் வந்துருச்சு. வாமா மின்னல்னு சொன்னேன்மே. ஓகே, இங்கே தேடிட்டு இருக்குது. இங்கே தான் இருக்கேன், காருக்குள்ளே இருக்கேன். இங்கே பெரிய வாட்டர் இருக்குது, இங்கே பெரிய வாட்டர் இருக்குது. எவ்வளோ வாட்டர் இருக்குது. அந்த காருக்கு கண்ணாடி கூட இல்லை. இதோ கூட பார்க்க முடியாமல் 5 நாள் கொடுக்குமாமா, இல்லாட்டினா ஏதாச்சும் பண்ணுமாமா, காரை விட்டு ஏற்றுமாமா. என்ன காய்ஸ் இது? எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ். இந்த 5 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த காரை வச்சு ஏற்றும்ல இந்த இடத்துல, அது வந்து எப்படி நம்ம எஸ்கேப் பண்ணலனா தானே அது ஏற்றும். அதுக்கு மட்டும் எப்படி எல்லா பொருளும் கிடைக்குது? அது போய் தேடுதா தெரில. அதுவும் ஒரே நிமிஷத்தில் எப்படி தேடி எடுக்குது? அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். ஒரு ப்ரோ வந்து ஸ்கேரி சொன்னீங்களே ப்ரோ, ஹார்டும் நைட் மேரும் ஆடுறேன் அப்படின்னு. ஏன் ப்ரோ இன்னும் ஆடல அப்படின்னு கேட்டார். போடுறேன், நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுங்க. அடுத்த கேம் வந்து இது ஸ்கேரி ஐஸில் வந்து ஹார்டும் நைட் மேரும். ஹார்டே கஷ்டமாக இருக்கும். 30 பை தான் ஹார்டு நைட் மேர்லேயும். ஏன்னா 2 கஷ்டமாக இருக்கும். ஹார்டில் வந்து இப்படி போகும், நைட் மேரில் இப்படி போகும். ஒரே இப்போ வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஒரே செகண்டில் வந்துடுங்க ஐஸ். நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். நான் போடலனால சொல்கிறேன், போடல. நாளைக்கு அடுத்த கேம் வந்து ஸ்கேரி ஐஸ். எதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த கிராணி வேறு வந்துட்டு போயிருக்கு. வெளியில் போய் அந்த பள்ளி மாதிரி டெக்னிக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இருங்க, நைஸாக போய் பார்ப்போம். நம்மளும் பள்ளி டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ட்ராப்பு கீழே பார்க்கல, போச்சு. கிராணி வந்து நீ பிடிச்சிருச்சு காய்ஸ், பிடிச்சிடும். இப்போ பாருங்க, ஷோ ட்ராப்பு. இந்த ட்ராப்பை யார் காய்ஸ் கண்டுபிடிச்சது? கிராணி பாருங்க வந்துருச்சு பாருங்க. தரிசனம் பார்த்துக்கோங்க காய்ஸ். தரிசனமாச்சு கிடச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். தரிசனம் பார்த்துட்டிங்களா? அது போதும் எனக்கு. தரிசனம் சூப்பராக பார்த்தீங்களே, அது போதும். Day 4 லாஸ்ட் டேவா? அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. தரிசனம் கிடச்சிச்சா தான் பார்க்கணும். ஓகே, Day 4 பார்க்கலாம்.
பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எஸ்கேப் ஆகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை, கிடைக்காது. அதனால நம்ம இந்த ஸ்லெண்ட்ரினா இருக்கும்ல, என்ன ஸ்லெண்ட்ரி வாயில் வரல, சாரி, அந்த புக்கு வச்சு எடுப்பாங்கள்ல, கிராணி அந்த புக்கு வச்சு ஒரு கீ எடுத்து அப்படியே அந்த ட்ரைனேஜுக்கு போவாங்களே, அங்கே நம்ம போகலாம். அங்கே வேணால் ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கா வாய் வேறு வளருது. சாரி காய்ஸ் வளருது. கரெக்டு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வாயில் வரல காய்ஸ். சில வேர்டெல்லாம் வாயில் வராது காய்ஸ். அன்னநானம் இந்த கோயிலெல்லாம் தருவாங்களே, அது வாயில் வராது. சிலதெல்லாம் வாயிலே வராது காய்ஸ். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஓகே. இந்த பேர்டுக்கிட்ட ரிமோட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போது பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து என் மூஞ்சிலேயே அந்த கிராணி எடுத்து அடிக்கும். இங்கேயோ எதுவும் இல்லை. இங்கெல்லாம் நான் ஒரு தடவை கூட கொடுத்து பார்த்தது இல்லை. அந்த டெக்னிக் எங்கேயும் யூஸ் பண்ணலாமா? ஆனால் பானை தான் உள்ளே கிடக்குது. பரவாயில்லாமா, கீழே போகலாம். அடுத்தது வந்து ஸ்கேரி ஐஸ், ஹார்டு நைட்மேர் போட்டலாம். ஓகே, புக்கு வந்து நம்பர் 2 கைஸ். நம்ம வந்து கீழே போய் நம்பர் 2 எடுக்கணும். நம்பர் 2 பாக்ஸ். இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டுலாம். புக்கு எங்கே இருந்துச்சு? புக்கு கீழே அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் தானே இருந்துச்சு. எடுப்போம். இங்கே நம்ம செக் பண்ணோமா? பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணாலும் பண்ணலைனாலும் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. புக் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு கீ கிடைக்கும். வெப்பன் கீ கிடைச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா வெப்பன் கீ கிடைக்காது. இங்கே ஏதாச்சும் பக்கத்தில் கடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாயில் வேற வளருது காய்ஸ், வாய் வளருது. இங்கே கிராணி வரும், நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிராணி சீக்கிரம் கீழேயோ மேலேயோ, இங்கே வந்துட்டு கீழேயோ போயிட்டேன்னு வச்சுக்க, நல்லாயிருக்கும். எங்கே இருக்கு கிராணி? சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். எங்க இருக்க நீ? சொல்லு சீக்கிரமா, அப்பதான் உன்னை அடிக்க முடியும். அங்க இருக்கியா? வரேன். பார்த்தீங்களா, கூட்டமே வருது. சரி, அது சீக்கிரம் கீழே போச்சுன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் கீழே போ கிராணி, கீழே போ கிராணி, போ. போகாதா கிராணி, போ. கிராணியோட ஒரிஜினல் ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஒரிஜினல் ஸ்டோரியை எடுத்து போடுறேன். கிராணி ஒரிஜினல் ஸ்டோரி வேணும்னா கமெண்டில் போய் ப்ரோ கிராணி ஒரிஜினல் அப்படின்னு போட்டிங்கன்னா போகிறேன். ஸ்டோரின்னு போடுவேன். கிராணி ஒரிஜினல், ப்ரோ கிராணி ஒரிஜினல் அப்படின்னு போட்டிங்கன்னா சொல்கிறேன் எல்லாம் தான். சரி, நம்ம வெளியில் போயிடலாம். கீ விழுந்துருச்சு, எடுத்துக்கலாம். கிராணி இங்கே இருக்குது, நம்ம சீக்கிரம் இங்கே குதிச்சிடலாம். கிராணி இங்கே வரும். இப்போ கிராணியை பார்த்தா எங்களுக்கு பயமே இல்லை, ஏன்னா நாங்கள் கீழே போகிறோம். இதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டை குதிச்சிருவோம். ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். கீ ஏதாச்சும் இது நம்மளுக்கு தேவையில்லை. நல்லதாக ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே போகாமல் அப்படியே அங்கே வச்சு கிராணி வீட்டுக்கு திருப்பி போகலாம் அப்படின்னு நினச்சேன். நான் தரலையே. இப்போ வர ஸ்பைடர் ஓடிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடு அப்படியே ஓடிடலாம். வரல ஸ்பைடர். இங்கே ஏதாச்சும் பெட்டியில் நல்லதாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லதா
நல்லது, சூப்பர் நல்லது. வாட் ஐட்டம். ஓ பாருங்க பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. ஓ ஸ்பைடர் ஓடி போடுது. ஓ பேட்லாக் கீ, சூப்பரான பேட்லாக் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லிஃப்ட்குள்ளே போகலாம். ஓகே ஸ்பைடர் போகுது. ஓகே இங்கே எப்படி நம்ம கரெக்டாக வெளியில் வந்தாலுமே இந்த ஸ்பைடருக்கு தெரியுது. இங்கே ஒழிஞ்சுக்கோ ஸ்பைடர், சீக்கிரம் போ. ஸ்பைடர் போயிடுச்சா? போயிடுச்சு. போயிருக்கும்னு நினச்சி போனா பாருங்க நம்மளுக்கு லாஸ்ட்டு. அப்போ மறுபடியும் ட்ரைனேஜ் குதிப்போம். அந்த ஸ்பைடருக்கு ரிவெஞ்ச் எடுப்போம். ஸ்பைடர் ரிவெஞ்ச் எடுக்க வேணும். ஸ்க்ரூ டிரைவர் மேலே இருக்கு. வெப்பன் கீழே கிடச்சா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ மட்டும் கிடச்சிச்சு கிரானி மண்டேலே சொருகி. இது அந்த ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சி, அது வேஸ்ட்டாக தான் இப்போதைக்கு இருக்கு. மீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். இல்லை வெப்பன் கீ கிடச்சின்னா 3க்கு நல்லாயிருக்கும். 3க்கு யூஸ் ஆகும். ஒன்று ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறது 4க்கு யூஸ் ஆகும். ஒன்று ஸ்க்ரூ டிரைவர், இன்னொன்று கிரானி ஹெட் ஷாட், இன்னொன்று வந்து இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்குல்ல அது எடுக்க, 3வது வந்து அந்த ஸ்பைடர் அந்த பட்டனில் ஷூட் பண்ணேன். எல்லாம் ஸ்க்ரூ டிரைவருக்கு நிறைய யூஸ் இருக்குது. 4 யூஸ் இருக்குது வெப்பன் கீக்கு. வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும்பா. நம்ம போகிறோம். வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ ப்ளீஸ் கிவ் வெப்பன் கீ. இப்போ எங்கே ஸ்பைடர்? எங்கே? வேர் இஸ் ஸ்பைடர்? ஓ இங்கே தான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு. திருநூண்டில் தப்பிச்சேன் காய்ஸ். திருநூண்டு 1 inch. 1 inchல தப்பிச்சேன். தள்ளி போ. இங்கே தான் இருக்கு. கால் தெரியுது. கால் தெரியுது. இப்போவே நல்லா நமக்கு தெரிஞ்சிருச்சு காய்ஸ். ஒன்று இந்த ஸ்பைடர் தாண்டி நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருங்க பார்ப்போம். கன்ஃபார்ம் இல்லை, 50-50 இருக்குது. நம்பர் 2 நல்லதாக வச்சிருச்சு. ஃப்ரெஞ்ச் ஹேண்டிலா? பரவாயில்ல, இன்னும் நல்லதான். வெப்பன் கீ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது இங்கே இருக்குமா வெப்பன் கீ. ஓகே கீழே போகலாம். நல்லதாக ஏதாச்சும் கட்டிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஹேண்டிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறப்ப தான் வெப்பன் கீ கிடச்சிருக்கலாம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ரா பண்ண சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். கமெண்ட் பண்ண சொல்லுவேன். அங்கே தான் இருக்குது. போடு மீட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ஓடி வருது பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் போகும். ஒரு நிமிஷம், எனக்கு புரியல சத்தியமா. இல்லை எனக்கு புரியல எப்படி அது அடிச்சிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி நம்மளை அடிச்சிச்சு? சீட்டிங் காய்ஸ், ஏதோ சீட்டிங் நடந்திருக்கு. இது என்ன இடம்? நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? லெஃப்ட் ரைட்டு. என்னையும் காசு போட்டு லாக் பண்ணி விடுறேன். பாய். மாட்டினடா. வேண்டாவா? இல்லை சாவு தமிழ். நம்மளால எஸ்கேப் பண்ண முடியல, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே
அவ்வளோதான் அந்த வீடியோ. நம்ம சீட்டிங் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்த தடவை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் காய்ஸ். ஏன்னா அது கன்ஃபார்ம் சீட்டிங். இதை நான் கிராணிக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அது நம்மளை பிடிக்கவே முடியாது. எப்படி பிடிச்சிச்சின்னு தெரில காய்ஸ். அது நம்ம உள்ளே இருந்தோம். அது பெரிய ஓட்டையும் இல்லை, சின்ன ஓட்டை தான் எப்போவுமே போல். எப்படி பிடிச்சிச்சின்னு தெரில. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் காய்ஸ், பாய்.